எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய மிஸ்டேக்ஸு, அப்புறம் லாஸு, எதனால லாஸ் ஆயிடுச்சு, அப்புறமா எந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிங்கோ, எந்த மிஸ்டேக்கு மறுபடியும் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டு திங்ஸ். அப்போது ஸ்பாட் ப்ரைஸும் அப்புறமா ஆப்ஷன் ப்ரைஸில் டிஃப்ரென்ஷியேட் வரும்போது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னோட பொசிஷன் சைஸிங் காமிக்கிறேன். பொசிஷன் இங்கே பார்க்கலாம், 1300 rupees லாஸ். உங்களுக்கு ரிஃப்ரெஷ் காமிக்கிற 1300 லாஸ் ஆகிருக்கு. என்னோட ஆர்டர் காமிக்கிற பாருங்கள். ஆர்டர் வந்துட்டு 10:30க்கு ஆப்ஷனுக்கு இது 52,2000 செல் பண்ணியிருந்தேன். ஓகே, ஆனால் ஸ்கொயர் ஆஃப் எப்போ பண்ணியிருந்து 12:32க்கு. ஓகே, ஆல்மோஸ்ட்டு 4 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ண. அப்புறமா மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வரோன்னு நான் 10:30க்கு ஓகே 10:30க்கு இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வரோன்னு நான் என்ன பண்ணேன், கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அது தப்பு இல்லை. ஆஸ் பர் த நம்மளோட சிஸ்டமில் இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருந்துச்சி, கீழே வரோன்னு நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் தப்பு, ராங். என்ன மிஸ்டேக் என்னன்னா, என்னோடய லாஸ் வந்து புக் பண்ணலாம் நான். ஓகே, 40 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா 40 பாயிண்ட்ஸ் வரும்போது ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் அது வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போனேன். ஓகே, எதனால் பண்ணான்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம், மார்க்கெட்டில் எப்பயும் ஒரு கேப் அப் ஆகும்போது ஒரு கரெக்ஷன் வரும். ஓகே, இது மாதிரி கரெக்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மார்க்கெட்டு அப் சைட் போக முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு டைரெக்ட்லி அது கண்டினியூஷனாக அப் சைடில் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்திருக்கு. இங்கே இந்த ஒரு மிஸ்டேக்னால ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸு லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து 40 பாயிண்ட்ஸில் மறுபடியும் ரிக்கவர் ஆகிட்டு மேலே. ஓகே, லாஸ் வந்து ரிக்கவர் ஆகிட்டு மேலே 40 பாயிண்ட்ஸை வந்துட்டு 40 பாயிண்ட்ஸில் வந்துட்டு லாஸும் புக் பண்ணியிருந்தேன். ஓகே, ஆனால் இது ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தா நம்ம சில இந்த இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த அப் சைடு எனக்கு கிடைக்கல. ஆஸ் பர் இந்த டவுன் சைடில், அப்புறமா இந்த டவுன் சைடில், அப்புறமா இந்த டவுன் சைடில் ட்ரேடு கிடச்சிருந்து நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோங்க. ஓகே, அப்புறமா இந்த அப் சைடில் கூட இந்த 3-4 ட்ரேடு ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஷன் செல்லிங்கில். ஓகே, ஆப்ஷன் பையிங்கில் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்துட்டு இந்த 4 ட்ரேடு மிஸ் ஆச்சு. இந்த ஒரு ட்ரேடுவை நான் ஸ்கொயர் அப் பண்ணாமல் வச்சனால இது இவ்வளோ ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமோ லாஸ் வந்திருக்கும், அது செகண்டரி. ஓகே, அதை பற்றி இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் நம்ம லாஸ் வரும்போது புக் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணனால வேறு ட்ரேட் கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் அது நெக்ஸ்ட் ட்ரேட் கூட லாஸ் ஆகிருக்கலாம். ஓகே, 2-3 ட்ரேட் லாஸ் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிக்கின்னு இருக்கலாம். பட் ஆனால் நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணியிருந்து, கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணியிருந்தது தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக். மறுபடியும் கரெக்ஷன் ஆகும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு கரெக்ஷன் ஆகிடுச்சு. இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஒரு சொல்லியிருந்தால இங்கே பார்க்கலாம். இங்கே ஸ்பாட் ப்ரைஸு இவ்வளோ பெரிய கரெக்ஷன் ஆனால் இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இதோட கரெக்ஷன் பார்க்கலாம். இதோட உங்களுக்கு இந்த காமிக்கிற பாருங்கள். இங்கேருந்து ஓகே, இந்த 12 o'clockலேருந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. இங்கே 12 o'clock வந்து கீழே விழும்போது இங்கே பார்க்கலாம் மார்க்கெட்டு அவ்வளோவா வீழல. ரைட், இங்கே பார்க்கலாம் இது லோ. இங்கே பார்க்கலாம் இதோட லோயோட 661. ஓகே, ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 661. ஆனால் இங்கே பார்க்கலாம் இந்த ப்ரைஸ் இவ்வளோ கீழே வந்திருக்கா. இங்கே பார்க்கலாம், இங்கே வந்துட்டு இதோட இங்கே பார்க்கலாம் இது இந்த லோ வரல. ஆனால் இதோட ப்ரீமியம் ப்ரைஸ் பாருங்கள். இதோட ப்ரீமியம் ப்ரைஸ், இதோட லோ வந்துட்டு 646. இங்கே இவ்வளோ கீழே விழுந்து ஒன்லி 661 லோ ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு இதோட லோ கூட வரல. இதோட 75% லோ வந்துருக்கு. ஆல்ரெடி 646 லோ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே ஒரு லோ வரும். ஜஸ்ட் ஒரு கேண்டல் சும்மா லோ விழுந்துருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட்டு இங்கே லோ பார்க்கலாம் 623 ஆகிருக்கு. ப்ரைஸு வந்துட்டு இங்கே பெரிய கரெக்ஷன் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பெரிய கரெக்ஷன். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு ப்ரீமியம் அப் சைடு டவுன் சைடு ஆகலாம். பட் இங்கே சில மாதத்துலேருந்து இது பற்றி நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. அப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு அப் சைடுக்கு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கலாம். ஆனால் எடுக்கலை. எதனால், என்னோட ஒரு ட்ரேட் வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கேருந்து இவ்வளோ மூவ் ஆயிருக்கா. இது புட் ஆப்ஷன் வந்துட்டு கீழே தான் வரணும், கீழே வரல. அது ஒன்லி 10 பாயிண்ட்ஸு 20 பாயிண்ட்ஸு இது மாதிரி தான் கீழே வந்திருக்கு. இங்கேருந்து இங்கே பார்க்கலாம் பாயிண்ட்ஸு எவ்வளோ போயிருக்கேன் இன்க்ளூட் இந்த மணி. ஓகே, இது அவுட் ஆஃப் த மணி கூட இல்லை.
அவுட் ஆஃப் த மணி வாங்கியிருந்தாலும் அட்லீஸ்ட் வந்துட்டு ப்ரீமியமும் அதிகமாக மூவ்மெண்ட் வராதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த மணியில் வாங்கி கூட இங்கே பார்க்கலாம் இதோட ப்ரீமியம் அவ்வளோவா மூவ் ஆகலை. இங்கேயும் பார்க்கலாம் ஃபுல் கீழே வரும்போது அவ்வளோவா கீழே வரல. இங்கே கரெக்ஷன் வரும்போது இங்கே கூட கரெக்ஷன் வரும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து தான் மூவ்மெண்ட்டே கிடச்சிது. ஓகே, மூவ்மெண்ட்டு மறுபடியும் இங்கே பார்க்கலாம் சின்னதாக மூவ்மெண்ட் இங்கேருந்து ஷார்ட் எடுத்துருக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஷார்ட் எடுத்துருக்கலாம். எதனாலனா இது கீழே ஷார்ட் எடுத்திருந்தாலும் இங்கே ஸ்லோ அண்ட் ஸ்டடி போயிட்டு இங்கே பார்க்கலாம் இங்கே ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்குது ப்ரீமியமில். இங்கே வந்துட்டு மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகே, இங்கே மூவ்மெண்ட் இல்லை, ஆனால் இங்கே மூவ்மெண்ட் இருக்குது. ஸ்பாட் ப்ரைஸில் இங்கே மூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் இங்கே மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, இங்கே மூவ்மெண்ட் இல்லை. இங்கே பார்க்கலாம் இங்கே வரலாம் எவ்வளோ வீழ்ந்திருக்கு, ஆனால் இங்கே வந்துட்டு மூவ்மெண்ட்டே இல்லை. இங்கே பார்க்கலாம் மூவ்மெண்ட்டே இல்லை. மார்க்கெட் கீழே வீழ்ந்து இங்கே வந்துட்டு ப்ரீமியம் அபவ் போயிருக்கு. கால் ஆப்ஷன் சொல்லியிருக்கிறேன். ஓகே, கால் ஆப்ஷன் கீழே வந்திருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கே வந்து சின்னசு இங்கே பார்க்கலாம் இந்த கேண்டல் பாருங்கள் 12:30 கேண்டல். ஓகே, இங்கே மார்க்கெட் இங்கே பார்க்கலாம் 12:25க்கு வந்துட்டு நெகட்டிவ் கேண்டல் இருக்குது, இங்கே ப்ரீமியமில் பாசிட்டிவ் கேண்டல். அதுக்கப்புறம் இது மூவ்மெண்ட் பாருங்கள் அப் சைடில் வந்துட்டு நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அதுவும் அவ்வளோ மூமெண்ட்டில் வந்து கீழே வீழல. ஓகே, இங்கேருந்து இங்கே வந்து வீழ்ந்தாலும் அவ்வளோ மூமெண்ட்டில் வந்து வீழல. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் ட்ரேடராக இந்த பிகினர்ஸ் இருந்தால் இது பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஓகே, சம்டைம்ஸ் ஆகும் இது மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் அது ரிப்பீட்டடு மறுபடியும் சைக்காலஜி பற்றி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். எதுனாலலாம் இப்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் இது இப்போ பண்ணிங்கள இது மாதிரி நெக்ஸ்ட்டு வர நாளில் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும். அது இல்லாமல் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வந்துட்டு இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் கண்டிஷன்ஸு கொஞ்சம் பார்த்தலாம். மார்க்கெட் கண்டிஷன்ஸு இங்கேருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே க்ரீன் கலர் கேண்டல் சப்போர்ட் எடுக்க வேண்டியது தான் ஆக்சுவலி எடுக்கலை. ஓகே, எடுக்காமல் டைரெக்டாக கேப் டவுன் ஆகிடுச்சு. ரைட், கேப் டவுன் ஆன மேலே இங்கேருந்து கீழே வந்த மேலே எத்தனை பேர் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நெகட்டிவ் இருக்குது. ரைட், நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருந்திருக்கும். ரைட், நெகட்டிவில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த ப்ரைஸோட மார்க்கெட்டு மேலே போயிருக்கு, மேலே ட்ரேட் ஆகுது. பட் ஸ்டில் நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ இப்போ கூட நெகட்டிவ் இருக்கும். ரைட், நெகட்டிவில் இருக்குது. எதனாலன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அங்கே பை பண்ணி ஒரு ஃபுல் ஓகே பாட்டம் பிடிக்க முடியாது, டாப் பிடிக்க முடியாது, அட்லீஸ்ட் இந்த மாதிரி மிடல் பிடிச்சிட்டு இங்கே வரலாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சுவாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி பண்ணாமல் சில பேர் எங்கே வாங்குறவங்க எங்கே வாங்காமல் தெரியாமல் பண்ணுறதுனால தான் அவங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ கூட மார்க்கெட் ரிக்கவரி ஆகினாலும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறமா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.